வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கியங்கள்ல பல பாடல்கள் புலவர்கள் அரசர்களை பாடி பரிசில் பெற்றதை பற்றி சொல்லுது. பாணர்கள், விரலியர்கள் இவங்கெல்லாம் அரசர் முன்னால் நின்று தங்களுடைய திறமைகளை காட்டுவார்கள். ஆற்றுப்படுத்துதல் என்றே ஒரு இலக்கணம் இருந்தது. பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை இதெல்லாம் என்னன்னா, இந்த மன்னரிடம் சென்று நீ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினால் உனக்கு பரிசில் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துதல். அதனால தான் ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி அந்த இலக்கணமே வந்தது. அதனால பெரும்பாலும் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த சங்ககால இலக்கியங்கள்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு சரித்திரத்துக்கு சான்றாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒருத்தன் புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக பாடின பாடெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி அதை வரலாறுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ரெண்டு விஷயம் என்னன்னா, மன்னரை புகழும் பொழுது ஓரளவிற்கு மிகைப்படுத்தி அவர்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் மன்னனை புகழ்வதற்காக அவர்கள் காட்டுகின்ற உதாரணங்கள் சமுதாய வாழ்விலிருந்து காட்டுகின்ற உதாரணங்கள் யாரையும் புகழ்றதுக்காக உள்ளதில்லை. அந்த உதாரணங்கள் நடைமுறையில் இருந்தவை அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நம்முடைய சமுதாய வாழ்வு முறை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அத்தகைய பாடல்கள் மூலம். அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதையும் தவிர எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை கிடையாது. இப்போ அதியமானை எதிர்த்து தொண்டைமான் சண்டை போடணும்னு சொல்லி தீர்மானிச்சார். உடனே ஔவையார் தொண்டைமான்கிட்ட போனாங்க. தொண்டைமான் ஔவையார் அதியமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்னு தெரியும். அதனால தன்னுடைய படைவலத்தை காட்டணும்னு சொல்லி தன்னுடைய ஆயுதசாலைக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்களா என்னுடைய ஆயுதங்களை பலபலன்னு எப்படி மின்னுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி காமிச்சார். காமிச்ச உடனே ஔவையார் சொன்னாங்க, ஆமாப்பா, எவ்வளவு நல்லா புத்தம் புதுசாக பலபலன்னு இன்னும் பயன்படுத்தப்படாத இந்த ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய மன்னன் அதியமான் இருக்கானே, அவனோட ஆயுதமெல்லாம் ஒடிஞ்சு போய் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி, ஏன்னா எப்போ பார்த்தாலும் போர்க்களத்துக்கே போய்கிட்டு இருக்கானா, எதிரிகளை கொண்டு குவிச்சதுக்கப்புறம் வர்ற ஈட்டி வாழெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்குது. உன்னோட ஆயுதங்கள் அப்படி இல்லையே. இவருக்கு தெரிஞ்சிருச்சு தொண்டைமானுக்கு, இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி. நம்மளை சொல்கிறாங்க, நீ போரை சந்திக்காதவன், ஆனால் அதியமான் என்றென்றும் போரை சந்தித்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அந்த போரிடும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கம்பர் மூன்றாம் குலோத்துங்கனுடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்த கம்பர் மன்னனுக்கும் தனக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வந்த பொழுது கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அவர் சொன்னார், மன்னவனும் நீயோ, வடநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படின்னு பாடினாராம். கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு, நீ என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு அதனால எனக்கு பழப்பில்லாமல் போயிருமா? நான் யாரு கொம்பு, நீ யாரு குரங்கு. குரங்கு எப்போ பார்த்தாலும் கொம்பை தாவி தாவி பிடிக்கும். அதுபோல என்னை எந்த இடத்திலும் வேந்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமிதம் கொஞ்சம் கூட குறையாம கம்பர் பாடினார் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுப்புற வழக்கு இருக்கிறத பார்க்கும் பொழுது, மன்னர்களை புகழ்ந்து பாடுவதாகட்டும் அது ஒரு புறம். ஆனால் மன்னர்கள் தம்முடைய பெருமைக்கு மாசு கற்பிப்பார்கள் என்றால் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் மன்னர்களின் புரவலர் தன்மையை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் சிறிதும் இல்லாமல் தன் பெருமிதத்தை நிலைநாட்டுமாறு கவிஞர்கள் வாழ்ந்தார்கள் இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லி இன்றைய நாளை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.